கைஸ் இன்னைக்கு வேர்த்து விறுவிறுக்க எங்கே போயிட்டு வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? கொரியர் ஆஃபீஸில் போய் கொரியர் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்னது இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 நாளாக வீடியோ போட்டிருக்க மாட்டோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது இந்த லாங் வீடியோ போடுறதுக்காண்டி நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணி மொத்தமாக வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ வந்து மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு, அதாவது 128 தான் எனக்கு வந்து ஸ்டோரேஜ் பார்த்துடுங்க இன்டர்னல். ஸோ அதனால் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், மெமரி கார்டு ஒன்று இருந்தால் அதை வந்து கார்ட்ரைட்டரில் போட்டு ஓடிஜி மூலமாக கனெக்ட் பண்ணி இதில் இருந்த வீடியோ எல்லாத்தையும் ஃபோல்டர் போட்டு அதில் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு வீடியோ வந்து மூவ் பண்ணும்போது ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு, பெர்மிஷன் மெசேஜ் மாதிரி இருந்து ஓகே கேன்சல் 2 இருந்துச்சு. நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னா ஏதோ ஒரு லோட் ஆச்சு. நானும் அப்போ வீடியோ தான் டக்குன்னு அப்படி சேவ் ஆகும் நினச்சிட்டு விட்டுட்டு ரெண்டாவது உள்ள லாயின் பண்ணி பார்க்குறேன். 64 GB வந்து மெமரி கார்டு ஃப்ரீயாக இருக்குது. அப்படி ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டே ரீசெட் அடிச்சு விட்டுட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ ஒரு வீடியோனா பரவாயில்ல, ஒரு 50 GBக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோ கிட்ட லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ நானும் என்னென்னவோ ஆப்லாம் போட்டு ட்ரை பண்ணேன். பட் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ கஷ்டப்பட்டு செஞ்ச ப்ராஜெக்ட் வீடியோலாம் எடுத்து உங்களுக்காக காணிக்கணும்ட்டு அதில் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன். பட் அது வந்துட்டு ஒரே கிளிக்கில் டெலிட் ஆகிட்டே அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இனி அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் அப்பப்போ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஸோ யாருக்காச்சும் இந்த மாதிரி டெலிட் ஆன வீடியோஸ்லாம் ரெக்கவர் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த பார்சல் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்து லோ பட்ஜெட்டில் தான் இவ்வளோ பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பார்த்து ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.